வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 1 நம்பர்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் நம்பர்ஸ். ஸோ இதில் சக்ஸஸர்னால் என்ன, ப்ரெடெசஸர்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது சக்ஸஸர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நம்பரில் வந்து 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை சக்ஸஸர், அதாவது ஒரு நம்பரினுடைய அடுத்த நம்பர், அதுதான் வந்து சக்ஸஸர். இப்போ 1 இருக்குது அப்படின்னா இதனுடைய அடுத்த நம்பர் 2. ஸோ 1 ஆட் பண்ணுறதுனால 2 வந்திருக்கு. ஸோ அடுத்த நம்பர் வரணும் நமக்கு அப்படின்னா 1 ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து சக்ஸஸர்னு சொல்லுவோம். அடுத்ததாக ப்ரெடெசஸர். ப்ரெடெசஸர் அப்படிங்கிறது ஒரு நம்பர்லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு நம்பர்னுடைய பின்னாடி நம்பர் என்ன அப்படிங்கிறது தான் ப்ரெடெசஸர். ஓகேவா? ஸோ இப்போது 2 இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 2க்கு முன்னாடி என்ன வரும், 1. ஸோ 1 மைனஸ் பண்ணோம்னா அது அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பெரிய நம்பரில் நம்ம பார்க்கலாம். 999 + 1 + 1ன்னு சொல்லி வந்திருக்கு. இது என்னது, சக்ஸஸர். ஓகேவா? ஸோ அப்போது 999 சக்ஸஸர் என்ன, அப்போது என்ன வரும் நமக்கு, 1000. ஓகேவா? ஸோ அடுத்ததாக 10,000 - 1, அதாவது 10,000 முன்னாடி நம்பருக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ப்ரெடெசஸர். ஸோ இது வந்து ப்ரெடெசஸர். ஸோ நமக்கு இது முன்னாடி நம்பர் என்ன வரும், 9999. ஓகே. தி சக்ஸஸர் ஆஃப் 4576 இஸ். ஸோ இதனுடைய அடுத்த நம்பர், சக்ஸஸர்னால் என்ன, இதனுடைய அடுத்த நம்பர். ஸோ +1. ஸோ அப்போ என்ன வரும், 4577. ஓகேவா? அடுத்ததாக தி ப்ரெடெசஸர் ஆஃப் 8970 இஸ். ஓகேவா? ஸோ 8970 ப்ரெடெசஸர் பின்னாடி முன்னாடி நம்பர் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ -1 பண்ணுவோம். அப்போது 8969. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இது பாருங்கள், டிஎன்பிசியில் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. எப்படின்னா, தி ப்ரெடெசஸர் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் இஸ். டிஎன்பிசியில் எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்து வரும் நமக்கு. ஸோ பார்த்தோம்னா ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் அப்படிங்கக்குள்ளே என்ன வரும், இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர்னால் 10,000. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர். ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 9999 வரும். அது வந்து பிக்கஸ்ட்டு 4-digit நம்பர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சம் தான் இது. இதனுடைய ப்ரெடெசஸர் கேட்குறாங்க. ப்ரெடெசஸர்னால் இதுக்கு முன்னாடி வர்றது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரும், 9999. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஸ்மாலஸ்ட்டு 5-digit நம்பர்னுடைய ப்ரெடெசஸர் என்ன அப்படின்னா ஹையஸ்ட்டு 4-digit நம்பர். இப்படியும் கூட கொஷின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ நாம் இதில் என்ன பண்ணிக்குவோம், -1. நம்ம ப்ரெடெசஸர் கண்டுபிடிக்கிறதுனால இது என்ன வச்சுக்கோம், -1. ஸோ 9999ங்கிறது ஹையஸ்ட் 4-digit நம்பர். இப்போது சக்ஸஸர்னால் என்ன, ப்ரெடெசஸர்னால் என்ன, எப்படி இந்த சம்ஸ்லாம் வந்து வருங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.